ஸ்ரீ 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 ஸ்ரீயோம். பிராமணர்கள் பெருகட்டும். பிராமணர்கள் என்று நான் இங்கே சொல்வது பிறப்பால் பிராமணர்கள் அல்ல. என் குருநாதர் சொல்வது போல் வேதங்களில் உரைக்கப்பட்ட பிராமணர்களை பற்றி நான் இங்கே கூறுகின்றேன். பிராமணர்கள் பெருகட்டும். ஏன்? இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்றால், எங்கும் அமைதிகள் திகழ வேண்டும் என்றால் பிராமணர்கள் பெருக வேண்டும். இந்த பிராமணர்கள் என்று சொல்லும் பொழுது நம் இந்து மத வேதங்களிலே, குறிப்பாக உபனிஷதங்களிலே பிராமணர்கள் என்பவர்களை இரு பிறப்பாளர்கள் என்கின்றது. இரு பிறப்பாளர்கள் என்னும் பொழுது நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். ஒன்று, பிறப்பது. தாயிடமிருந்து நாம் பிறப்பது ஒரு பிறப்பு. அந்த பிறப்புக்கு பிறகு இரண்டாவது பிறப்பு. எப்பொழுது? யார் ஒருவர் பிரம்மத்தை அறிகின்றார்களோ, யார் ஒருவன் பிரம்மத்தை உணர்கின்றானோ, யாருக்கு பிரம்ம உபதேசம் செய்விக்கப்படுகின்றதோ, யார் பிரம்மம் எங்கு இருக்கின்றது என்கின்ற அறிவை பெறுகின்றானோ, எங்கெல்லாம் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற அறிவை எவன் பெறுகின்றானோ அவனே பிராமணன். ஆதலால் தான் இங்கே முதலிலே பிறப்பால் பிராமணனாக இருந்தாலும் அவர்கள் பிராமணர்களாக எங்கும் ஒப்புக்கொள்வதில்லை. அவர்கள் பிரம்ம உபதேசம் பெற்று பூணூல் அணியும் வரை அவர் பிராமணனாக ஒத்துக்கொள்வதில்லை. அவர்கள் எந்த சடங்குக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அப்படி என்றால் இந்த பிராமணர்கள் நாம் ஏன் பெருக வேண்டும் என்கின்றோம்? எங்கே பிரம்மத்தை அறிந்த அறிவு இருக்கின்றதோ, எங்கே பிரம்மம் அறியப்பட்டதோ அங்கே ஆசைகள் இருப்பதில்லை, பற்றுகள் இருப்பதில்லை, பாகுபாடுகள் இருப்பதில்லை. ஏனென்றால் பிரம்மம் எங்கிருக்கின்றது? எங்கெங்கினாதபடி எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருப்பதே இறைவன். அப்படி என்றால் அந்த பிரம்மன் உன்னிடத்திலும் இருக்கின்றான், என்னிடத்திலும் இருக்கின்றான். அனைத்து உயிரிடத்திலும் அந்த இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கின்றான். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்கள் யாரோ அவர்கள் எப்படி தீங்கு விளைவிப்பவர்களாக இருப்பார்கள்? ஏனென்றால் மற்றவர்களுக்கு நான் தீங்கு இழைத்தேன் என்றால் அது இறைவனுக்கு நான் தீங்கிழைப்பதற்கு சமானமாகும். இதைத்தான் என் குருநாதர் சொல்கின்றார். பிராமணன் என்பவன் இரு பிறப்பாளர். அதற்காகத்தான் பிராமணன் இறைவனின் முகத்திலிருந்து பிறந்தான், தலையிலிருந்து பிறந்தான் என்று நாம் கூறிக்கொள்ளலாம் இந்து மதத்திலே. ஏனென்றால் அங்கே அறிவு விழித்துக் கொள்கின்றது. நாம் ஒரு விஷயத்தை சிந்தனை செய்ய வேண்டும் என்றால் அங்கே அறிவு விழித்திருக்க வேண்டும். ஆதலால் தான் அங்கே அறிவு விழித்திருப்பது என்பது எதை பொறுத்தது? பிரம்மத்தை அறிவதை பொறுத்தது. எங்கே பிரம்மம் அறியப்பட்டதோ அங்கே அறிவு விழிப்பு நிலையில் இருக்கின்றது. இதைத்தான் அங்கே உணர்த்தி இருப்பார்களே தவிர இது தலையில் இருந்து பிறந்தவன் உயர்ந்தவன் என்பதற்காக அல்ல. ஏனென்றால் நம் இந்து மதம் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய கோட்பாடுகளை கொண்டு இருக்கவில்லை. ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆழ்ந்த அறிவை, ஆழ்ந்த எண்ணங்களை, ஆழ்ந்த தத்துவங்களை பொதித்து வைத்திருக்கின்றது. இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நான் சொல்கின்ற இந்த பிராமணன் இந்த உலகத்திலே பெருக வேண்டும் என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள். எனவே அத்தகைய பிராமணர்கள் இந்த உலகத்திலே பெருகி பெருகி வரட்டும். எங்கும் சாந்தி நிலவட்டும், எங்கும் அமைதி இருக்கட்டும், எங்கும் ஆனந்தம் நிலவட்டும். ஸ்ரீயோம்.
Shri